சாச்சி அப்பாவும் சிச்சாவும் எங்க போயிருக்காங்க? பக்ரீத் வரப்போகுதுல ஆடு பார்க்க சந்தைக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. இப்போ ஏன்னு விட்டுட்டு போனாங்க? நானும் வருவேன்னு சொன்னேன்ல. ஷூ போட்டுட்டு வரதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்க. ஆடு சந்தையில நிறைய கூட்டம் இருக்கும் அஹத். நீ அங்கே போனா பயந்து அழுவ. அப்போ அண்ணன் களையும் அக்காவையும் மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ இன்னும் குட்டி பையன்தானே, கொஞ்சம் பெரிய பையனா ஆனதும் நீயும் அவங்க கூட போகலாம், சரியா? சாச்சி அங்கே பாருங்க, ஆடு வந்துருச்சு. ஒயிட் கலர்ல இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அமீரா, ஆடு எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லா, ஆடு நல்லா இருக்குங்க. ஆனா பெருநாளுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போவே இத வாங்கிட்டு வந்தா இத மேய்க்கிறது, பராமரிக்கிறது, தீவனம் போடுறதுன்னு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏற்கனவே வீட்டு வேலைகளுக்கு நடுவுல இது ஒரு பெரிய வேலையா இருக்குங்க. அமீரா, உன்னோட கவலை எனக்கு புரியுது. ஆனா நீ கஷ்டம்னு நினைக்கிற இந்த 10 நாள் பராமரிப்புலதான் இந்த தியாக திருநாளோட உண்மையான பலனே ஒளிஞ்சிருக்கு. நாம ஏன் இவ்வளவு சீக்கிரமே ஆடு வாங்குறோம் தெரியுமா? எதுக்குங்க இவ்வளவு சீக்கிரம் வாங்குறோம்? சொல்றேன் அமீரா, ஆனா முதல்ல ஆட்டை கட்டி போட்டுட்டு தீவனம் வச்சுட்டு வந்து சொல்றேன். சரி போங்க. உடனே வந்துடுறேன். அமீரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்க போற பிராணிகளை முன்கூட்டியே வாங்கி அங்களோட சொந்த கண்காணிப்புல ரொம்ப அன்பா வளர்த்து பராமரிச்சுதான் குர்பானி கொடுத்தாங்க. நாமளும் அப்படி வளர்த்தா நம்மள அறியாமலேயே அது மேல நமக்கு ஒரு தனி பாசமும் அன்பும் வரும். அது அல்லாஹுக்காக தியாகம் செய்யும் போது அந்த தியாகத்தோட முழு உணர்வையும் நம்மால உணர முடியும். ஏன்னா குர்பானியோட நோக்கமே அன்பான ஒன்றை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கிறது தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க குடும்பமும் செஞ்ச அந்த உன்னதமான தியாகத்தை சிறப்பிக்கிறதுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்காகவும் தான் அல்லாஹ் இந்த சிறப்புமிக்க பக்ரீத் பண்டிகையை நமக்கு கொடுத்திருக்கான். அது என்ன தியாகம்பா, எங்களுக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் அமீன். இது ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிஞ்சுக்க வேண்டிய தியாக வரலாறு. இத தெரிஞ்சாதான் பக்ரீத் பண்டிகை எப்படி வந்துச்சு, அதை நம்ம எல்லாரும் ஏன் கொண்டாடுறோம்னு நமக்கு புரியும். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு நாம ஈராக்னு சொல்றோமே, அந்த நாட்டுல இருக்கிற பாபிலோனியாங்கிற பகுதியில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருஷமா குழந்தையே இல்லாம இருந்துச்சு. அவங்களோட வாலிப வயசு கடந்து முதுமை வந்து கிட்டத்தட்ட 80வது வயதை நெருங்கும் போது கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவங்க அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையை துளியும் கைவிடாம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட காத்திருப்பையும் பொறுமையும் ஏத்துக்கிட்ட அல்லாஹ் அவங்களோட 80வது வயதில்தான் அவங்களோட 2வது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மூலமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அழகான ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து கொஞ்ச நாளிலேயே அல்லாஹ் கிட்ட இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கட்டளை வருது. உங்க மனைவியும் கைக்குழந்தையும் கூட்டிட்டு போய் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனத்துல விட்டுட்டு வரணும். அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள கூட்டிட்டு போய் அந்த பாலைவன பகுதியில விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்புறாங்க. இன்னைக்கு நாம பாக்குறோமே கண்ணை பறிக்கிற விளக்குகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், கோடிக்கணக்கான மக்கள் கூடுற அந்த புனிதமான மக்கா மாநகரம் அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்போ அது வெறும் சுடுமண் பாலைவனமா? சுட்டெரிக்கிற வெயில்ல அப்படியே காஞ்சு போய் கிடந்துச்சு. ஒரு மரமோ ஒரு சின்ன செடியோ ஒரு புல் பூண்டு கூட அங்கே கிடையாது. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வெட்ட வெளியா இருந்துச்சு. அப்போ அவங்க மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடியே ஓடி வந்து, எங்களை ஏன் இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போறீங்க? இது அல்லாஹ்வோட கட்டளையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆமாம்னு தலையாட்டுறாங்க. உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நம்பிக்கையோட, அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வச்சிருந்த தண்ணீரும் தீர்ந்து போச்சு. கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்தால அழுகுறாங்க. குழந்தையோட அழுகைய தாங்க முடியாது. தண்ணீர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு அன்னை ஹாஜரா அங்க இருந்த சஃபா மர்வா என்ற 2 குன்றுகளுக்கு நடுவுல இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தண்ணிய தேடுறாங்க. அந்த சுட்டரிக்கும் வெயில்ல தவிப்போட அவங்க ஓடுன ஒவ்வொரு எட்டுலையும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான் அவங்க மனசுல இருந்துச்சு. இன்னைக்கு ஹஜ், உம்ராவுக்கு போகிற அத்தனை பேரும் இந்த 2 மலைகளுக்கு இடையே 7 முறை நடப்பதை அல்லாஹ் கட்டாய கடமையாக்கினான். அவங்க தண்ணி தேடி ஓடும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பள்ளமாக இருந்துச்சு. அந்த பள்ளத்தில் இறங்கினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ என்ற பயத்திலும் பதற்றத்திலும் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பள்ளமான பகுதியை மட்டும் ரொம்ப வேகமா ஓடி கிடந்தாங்க.
அந்த இடத்தை அடையாளம் காட்டுறதுக்காகத்தான் இன்னைக்கு ஹரம் ஷரீஃப்ல சஃபா மர்வா பகுதிக்கு நடுவுல பச்சை நிற விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த பகுதிக்கு வந்த உடனே ஆண்கள் எல்லாரும் அன்னை ஹாஜரா அவங்களோட தவிப்பை மனசுல நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த சுன்னத்தான வழிமுறை. பிஞ்சு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்துல அழுதுகிட்டே தன் கால்களால பாலைவனத்து மணலை உதைச்ச அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வோட கட்டளையால அந்த இடத்துல இருந்து நீர் பொங்கி வந்துச்சு. தண்ணி வேகமா பொங்கி வர்றதை பார்த்ததும் அன்னை ஹாஜரா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பாலைவனத்து மணல்ல தண்ணி பாய்ஞ்சு வீணாயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பதற்றத்தோட ஓடி வர்றாங்க. மணலையும் கல்லையும் அள்ளி அந்த ஊற்ற சுத்தி அவசரமா அணை கட்டுறாங்க. அப்படி அணை கட்டி கொண்டே அந்த தண்ணீரை பார்த்து ஜம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நில்னு அர்த்தம். அந்த தண்ணீர் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் குடிக்கிற புனித ஜம்சம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணீர் ஒரு சொட்டு கூட வத்தவும் இல்ல. சுவை மாறாம கெட்டு போகாம அப்படியே இருக்கு. அந்த தண்ணிய குடிச்சு அவங்க தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிய பார்த்துட்டு பறவைகள் வர ஆரம்பிச்சு ஜூர்ஹும் என்ற கூட்டத்தினர் அங்க வந்து குடியேறி அது ஒரு பெரிய நகரமா மாறுச்சு. காலம் உருண்டோடுது. குழந்தையா இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து இப்போ ஒரு அழகான வாலிபனா நிக்கிறாங்க. இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கைகளாலேயே குர்பானி கொடுக்கிற மாதிரி பாக்குறாங்க. நபிமார்களோட கனவு அல்லாவிடம் இருந்து வந்த வஹி. உடனே அது அவங்க மகன் கிட்டேயே போய் சொல்றாங்க. அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட பயப்படாம, என் அருமை தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் அல்லாஹவோட கட்டளையை நிறைவேற்ற மினா என்கிற இடத்தை நோக்கி போறாங்க. அப்போ வழியில ஷைத்தான் குறுக்கே வந்து பாசத்தை காட்டி தடுக்க பாக்குறான். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான் பேச்சு கேட்காமன் அவன் மேல கல்லை எரிஞ்சு விரட்டுறாங்க. இப்படி 3 தடவை ஷைத்தான் வந்து தடுக்க பார்க்கும் போதெல்லாம் அவங்க உறுதியா கல்லை எரிஞ்சு வெட்டினாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் எல்லாரும் அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து ஷைத்தானுக்கு கல் எரியிறத கடமையா மினாவுல செய்றாங்க. ஷைத்தானை விரட்டிட்டு அவங்க நேரா மினா பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த பலியிடும் இடத்துக்கு போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட அருமை மகனை அங்கே இருக்கிற ஒரு பாறை மேல படுக்க வைக்கிறாங்க. அப்போ கத்தியை கழுத்துல வைக்கும் போது மகனோட முகத்தை பார்த்தா பெத்த பாசம் தடுத்துடுமோ, அல்லாவோட கட்டளையை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு நினைச்சு அவங்கள முகம் குப்புற கிடத்துறாங்க. கத்தியை எடுத்து தன் அன்பு மகனோட கழுத்துல வைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களோட தியாகத்தை ஏத்துக்கிட்டான். உடனே கத்தியை அறுக்க விடாம தடுத்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா சொர்க்கத்துல இருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் அங்கே அனுப்பி வைக்கிறான். அப்போ ஒரு அசரிடி கேட்குது. இப்ராஹிமே, நிச்சயமாக நீர் உமது கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். நன்மை செய்பவர்களுக்கு நாம் இவ்வாறே நற்கூலி வழங்குகிறோம். நிச்சயமாக இது உமக்கு ஒரு தெளிவான சோதனையாகும். மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டை அறுத்து பலியிடும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிமிர்ந்து பார்க்கறாங்க. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காயமும் இல்லாம புன்னகையோடு பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்களுக்கு பகரமாக சொர்க்கத்து ஆடு அங்கே பலியிடப்படுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு. தந்தையும் மகனும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த குர்பானியை நிறைவேற்றுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போதும், குடும்பத்தை பாலைவனத்தில் விட்டு வந்த போதும், மகனை பலியிட துணிந்த போதும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டாங்க. அந்த அசைக்க முடியாத தியாகங்களுக்காகத்தான் அல்லாஹ் அவங்கள ஹலீலுல்லாஹ் ஊற்ற நண்பர் என்று அழைத்தான். அவங்களோட பேரை திருக்குரான்ல மொத்தம் 69 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவங்க கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, கொள்கையில் அவங்க காட்டின உறுதி, இது எல்லாத்தையுமே பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கான். மாஷா அல்லாஹ். அல்லாவோட கட்டளைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. கேட்கும்போதே மெய்சில் இருக்குதுங்க. உண்மைதான் அமீரா, அவங்க செஞ்ச தியாகத்தை நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு குர்பானியை எளிமையாக்கினான். ஆனா பெருநாள் அன்னைக்கு அவசரமா ஒரு ஆட்டை வாங்கி அப்பவே அறுக்கிறதுக்கு பேரு குர்பானி இல்ல. கறிக்கடையில தினமும் தான் ஆடு வெட்டப்படுது. ஆனா குர்பானிங்கிறது தியாகம். பெருநாளுக்கு முன்னாடியே ஆட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பாசமா வளர்க்கணும். அப்படி நாம ஆசையா வளர்த்த ஒரு உயிரை அல்லாஹுக்காக தியாகம் செய்கிறேன்னு அறுக்கும் போதுதான் அந்த தியாகத்தோட வலி நமக்கு புரியும். ஆட்டோட கறியோ ரத்தமோ அல்லாஹ் அடையாது. நாம காட்டுற அந்த இறை அச்சம் மட்டும்தான் அல்லாஹ் அடையும். எனக்கு ஒரு சந்தேகம். ஆடு வாங்கி வளர்க்க வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, வளர்க்கறதுக்கு இடம் இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்போ என்ன செய்வாங்க? இது ரொம்ப நல்ல கேள்வி அமீரா.
அல்லாஹ் யாரையும் அவங்க சக்திக்கு மீறி கட்டாயப்படுத்துறது இல்ல. எப்படி ஜக்கத்தும் ஹஜ்ஜும் வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கடமையோ அதே மாதிரிதான் இந்த குர்பானியும் வசதியானவங்களுக்கு மட்டும்தான் கடமை. வசதி இல்லாதவங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிய வழி சொல்லியிருக்காங்க. அது என்ன வழி சிச்சா? எந்த வகையிலையும் குர்பானி கொடுக்க வசதி இல்லாதவங்க பெருநாள் தொழுகை முடிஞ்சு மத்தவங்க குர்பானி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தங்களோட நகங்களையும் முடிகளையும் வெட்டி சீரமைச்சு தூய்மைப்படுத்திக்கணும். அப்படி செஞ்சாலே குர்பானி கொடுத்த முழு நன்மையை பெறுவாங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான மார்க்கம். நீங்க சொன்னதை கேட்கும்போது அல்லாஹ் எவ்வளோ பெரிய கருணையாளன்னு உணர முடியுதுங்க. ஆட்டை வீட்டிலேயே வளர்க்க வேண்டும்னு கட்டாயம் கிடையாது. இடவசதி இல்லாதவங்க, பராமரிக்க முடியாதவங்க பெருநாளுக்கு முதல் நாளோ பெருநாளனைக்கோ ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கலாம். வளர்ப்பது கூடுதல் நன்மையான காரியமே தவிர அது குர்பானி செல்லுபடியாவதற்கான நிபந்தனை இல்ல. அப்போ கூட்டு குர்பானினா என்னப்பா? அது யாரெல்லாம் கொடுக்கலாம்? குர்பானினா ஆடு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்ல. மாடு, ஒட்டகம் மாதிரியான பெரிய மிருகங்களையும் கொடுக்கலாம். ஆனா அதுல முக்கியமான 2 விஷயம் இருக்கு. முதல்ல, ஆடு வாங்குனா அத ஒருத்தர் மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும். அதுல வேற யாரையும் பங்கு சேர்க்க முடியாது. ஆனா மாடு, ஒட்டகம் மாதிரி பெரிய மிருகங்களை கொடுக்கும் போது அதுல 7 பேர் வரைக்கும் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். இதுக்கு தான் கூட்டு குர்பானின்னு பேரு. அதே மாதிரி குர்பானி விலங்குகளை எப்படி தேர்வு செய்யணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க. பார்வை குறைபாடாக இருக்கக்கூடாது, நோயுற்று பலவீனமாக இருக்கக்கூடாது, கால் ஊனமாக இருக்கக்கூடாது, எலும்பும் தோலுமா இருக்கக்கூடாது, காது கொம்பு உடைந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வயது வரம்பையும் கவனிக்கணும். ஆடுனா குறைஞ்சது 1 வயசு முடிஞ்சிருக்கணும், மாடுனா குறைஞ்சது 2 வயசு முடிஞ்சு. சிச்சா, இந்த பெரிய ஆட்டை அறுத்தா நமக்கு நிறைய கறி கிடைக்கும்ல? எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். நாம டெய்லி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா சமைச்சு சாப்பிடலாம் அஹத். ஆனா எல்லா கறியும் இல்ல. இத 3 பங்கா பிரிச்சு கொடுக்கணும். இது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் சிச்சா? சொல்றேன் ஜைனா. முதல் பங்கு நம்ம குடும்பத்துக்கு, அப்பா அடுத்தது? 2வது பங்கு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், 3வது பங்கு கஷ்டப்படுற ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். இப்படி செய்யும் போதுதான் குர்பானி அல்லாஹ் கிட்ட முழுமையா சென்றடையும். குர்பானி கொடுக்கும்போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். குர்பானி கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ்வோட பேரை சொல்லி அறுக்கணும். பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் குர்பானியை கொடுக்க ஆரம்பிக்கணும். தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி குர்பானி கொடுக்க போறவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சுன்னத் இருக்கு. துல்ஹஜ் பிறைய பார்த்ததிலிருந்து குர்பானி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் உங்க நகங்களையோ முடியோ வெட்டாதிகள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சொல்றது இப்போ எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. நாம குர்பானிக்கான ஆட்டை வாங்கிட்டோம். இனி இதை நல்லா கவனிச்சு வளர்த்து குர்பானி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அமீரா, குர்பானிங்கிறது வெறும் ஆட்டை வாங்கி வளர்க்கறதோட முடிஞ்சுடுறது இல்ல. இந்த துல்ஹஜ் மாசத்தோட முதல் 10 நாட்கள் தான் துனியாவிலேயே மிகச் சிறந்த நாட்கள்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த துல்ஹஜ் மாசத்தோட முதல் 10 நாட்களை பத்தி அல்லாஹ்வே குர்ஆன்ல சூரா அல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் விடியற்காலையின் மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். அந்த 10 இரவுகள்ங்கிறது இந்த துல்ஹஜோட முதல் 10 நாட்கள் தான். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வே சத்தியம் செஞ்சு சொல்றானா அந்த நாட்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. இந்த நாட்கள்ல நாம செய்யற சின்ன சின்ன நல்ல காரியங்கள் கூட அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எந்த நாட்கள்ல செய்யற நன்மைகளும் இதற்கு ஈடாகாது. அதனால இந்த 10 நாட்களையும் நாம திட்டமிட்டு செய்யணும். எந்த நேரமும் நாவால் தக்பீர சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இதை நாம் அதிகமா சொல்றதால அது நம்மள அல்லாஹோட நினைப்புலே வச்சிருக்கும். இந்த 10 நாட்கள்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடை தெருவுக்கு போய் சத்தமா தக்பீர் சொல்லுவாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இந்த தக்பீர துல்ஹஜ் பிறை பார்த்ததுல இருந்தே நாம் அதிகமா சொல்லணும். குறிப்பா அரஃபா நாள் ஃபஜர்ல தொடங்கி 13ஆம் நாள் அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லணும். அடுத்து நாம வீட்ல வேலை செய்யும் போதும் வெளியில் போகும் போதும் சும்மா இருக்கிற நேரத்திலையும் இந்த திக்ருகளை அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இதை ஓதும் போது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய அமைதியையும் அல்லாஹ்வோட நெருக்கத்தையும் தரும். தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை அதிகப்படுத்தானோ நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகளுக்காகவும் அல்லாஹ் கிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்கணும். இந்த நாட்கள்ல அதிகமாக தான தர்மம் செய்யணும்.
அது சின்ன உதவியா இருந்தாலும் சரி அதை மனசார அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். துல்ஹஜ் மாசத்தோட முதல் 9 நாட்கள் நோன்பு நோற்பது ரொம்பவும் சிறந்தது. இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அப்படி ஒருவேளை உங்களால 9 நாட்களும் நோன்பு வைக்க முடியலைனாலும் பரவாயில்லை. ஆனா அந்த 9வது நாள் அரஃபா நோன்பை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை அரஃபாவுடைய நோன்பு. அந்த நோன்பு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெற்று தரும். துஆக்களிலேயே மிக சிறந்தது அரஃபா தினத்தில் கேட்கப்படும் துஆ. அரஃபா தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்க அப்படின்னு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நாம இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது. அரஃபா நாள்ல ஓத வேண்டிய முக்கியமான துவாக்கள் திக்ருகளை கொண்ட ஒரு பிடிஎஃப் தயார் பண்ணி இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நாம குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த துவாக்களை ஓதுவோம். அந்த பிடிஎஃப் உங்களுக்கும் வேணும்னா முதல் கமெண்ட்ல அந்த லிங்கை பின் பண்ணிருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி இந்த புனிதமான நாள்ல அல்லாஹோட அருளை பெற அந்த துவாக்களை ஓதுங்க. நாங்களும் உங்களுக்காக துவா செய்றோம். நீங்களும் உங்க துவாக்கள்ல எங்களை மறக்காம சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நல்ல விஷயம் உங்களோட மட்டும் நின்னுடாம இதை மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா யாராவது ஒருத்தர் இதை பார்த்து ஒரு நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டாலோ இல்ல ஒரு தீமையை விட்டு திருந்தினாலோ அந்த நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். இதுதான் சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கதையில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.